நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி எவி நீரோ கிளினிக்கின் நரம்பியல் மற்றும் மூளை இரத்த குழாய் நுண்துளை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் எஸ் அருண் பிரணவ் அவர்கள் அல்சைமர் நோய் அறிகுறிகளும் பாதிப்புகளும் என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். நேர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மருத்துவத்துறை எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கோ அதே போல பல்வேறு நோய்களும் இன்னைக்கு நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுல ஒரு நோய் அன்றாடம் பார்க்கக்கூடியது இந்த அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய நினைவு மறதி சம்பந்தப்பட்ட ஒரு நோய்கள். அதை குறித்து இன்னைக்கு மருத்துவ நிபுணர் அவர்களை சந்திச்சு பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதல்ல நம்ம மருத்துவர் ஐயா அவர்களை வரவேற்போம். வணக்கம் ஐயா. முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா. வணக்கம் புதுகை பண்பலை நேயர்கள். என் பேர் டாக்டர் அருண் பிரணவ், நரம்பியல் சிகிச்சை நிபுணர். நான் இங்க ட்ரிச்சியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்சைமர்ஸ் டிசீஸை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அல்சைமர்ஸ்னா ஏன் தெரிஞ்சுக்கலாம் சார். இப்ப நீங்க சொன்னது மாதிரி இந்த அல்சைமர் அப்படிங்கிற ஒரு நோயை பத்தி இன்னைக்கு தொலைக்காட்சியில பல்வேறு இணையதளங்கள்ல நம்ம இந்த சமூக வலைதளங்கள்ல நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். பொதுமக்களும் இதை குறித்து நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க, மருத்துவர்களும் இதை குறித்து கருத்துக்கள் சொல்றாங்க. அதனால நம்ம இதை பத்தி நம்ம பொதுமக்களுக்கு கலந்துரையாடல் மூலம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா நல்லா இருக்கும். இப்ப இந்த அல்சைமர் அப்படின்னா என்ன? இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? அல்சைமர்ங்கிறது ஆக்சுவலி ஒருத்தங்களோட பேரு. இது ஃபர்ஸ்ட் முதல்ல ஒருத்தங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. டாக்டர் அலாய்ஸ் அல்சைமர்ங்கிறாரு. ஜெர்மனில யூரோப்பியன் கண்ட்ரில இருக்கிற டாக்டர். அவரு ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி அவருக்கு மறதி வியாதி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அவரோட ஃபீல்ட்ல படிச்ச சிஷ்யர்கள் அவரை பேரை ஞாபகமா வச்சுக்கிறதுக்காக அல்சைமர் டிமென்ஷியா அப்படிங்கிற பேர் டேர்ம் காயின் பண்ணியிருக்காங்க. ஆனா இவர் எப்ப கண்டுபிடிச்சாருன்னா 1906 இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த வியாதி மறதி வியாதி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அதனை வச்சுதான் இப்ப எல்லாருக்கும் இப்ப அந்த வியாதியோட பேர் அல்சைமர்ஸ் டிசீஸ் இல்ல அல்சைமர்ஸ் டிமென்ஷியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐயா, இப்ப நோய்களை பொறுத்தளவுல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த நோய் ஏற்படுவதற்கு உண்டான காரணிகள் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு ரொம்ப ஒரு குளிர்பானங்களை அதிகமா சாப்பிட்றதுனால, குளிர்ந்த பொருட்களை சாப்பிட்றதுனால சளி பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இப்ப இந்த அல்சைமர் அப்படின்னு சொல்றப்ப இந்த நோய் எதனால் ஏற்படுது, என்னென்னவெல்லாம் இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணங்களா சொல்லப்படுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. இப்ப அல்சைமர்ஸ்ங்கிறது நம்மளுக்கு வயது முதிர்வாக ஆக மூளை சுருங்கி போகும். சில இடங்கள்ல அந்த சில இடங்கள்ல சுருங்கி போறது, எந்த இடம் மெயினா சுருங்கி போறதுன்னா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஏரியாஸ். அதுவும் நம்மளுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அந்த வழி தடங்கள் கரெக்டா மூளையில ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான, நம்ம உடம்பு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டோர்ல இருந்து ரூம் தாண்டி போகணும், இல்ல டாய்லெட் போகணும், இல்ல பெட்ரூம் போகணும், இந்த மேப்பிங் நம்மளுக்கு பிரெயின்ல கோட் ஆயிருக்கும். இப்போ இந்த இடம் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கிற ஏரியாஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுறதுனாலதான் இந்த அல்சைமர் வியாதி வர்றது. இப்போ இது ஏன் அப்படி டேமேஜ் ஆகுதுன்னா, முதிர்வாக நம்மளுக்கு சில கழிவுகள், அது அமைலாய்டு பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். பிளாக்ஸ்னா இப்ப நம்மளுக்கு மீன் தோள்கள்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மீன் தோல் மாதிரியே ரொம்ப மைன்யூட்டா மைக்ரோஸ்கோபிக் சைஸ்ல நிறைய பிளாக்ஸ்ங்கிறது போய் இந்த மூளை பாகங்கள்ல போய் இது சேர ஆரம்பிச்சு. அது சேர படிப்படியா மூளை டேமேஜ் ஆக மூளை சுருக்கம் வரனால இந்த மாதிரி மறதி வியாதிகள் வர ஆரம்பிக்கும். ஐயா, இப்ப ஒவ்வொரு மனிதர்களுக்குமே அந்த நோய் குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நோய் வருவதற்கு முன்னாடி அந்த நோயுடைய அறிகுறிகள் தென்படும். இப்ப மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு இந்தந்த நோய் அறிகுறி இருந்ததுன்னா இந்தந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத இதை கம்பைன் பண்ணி சொல்லுவாங்க. இப்ப அல்சைமரை பொறுத்தளவுல ஒரு மனிதருக்கு அல்சைமர் நோயினுடைய ஆரம்ப காலகட்ட நிலையில அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த அல்சைமர் நோய் குறித்த எந்த மாதிரியான நோய் அறிகுறிகள் ஏற்படும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. இது பத்தி ஆக்சுவலி ஒரு படம் கூட மலையாளத்துல வந்திருக்கு. நம்மளுக்கு தன்மந்த்ரா அப்படின்னு மலையாளத்துல ஒரு படம் மோகன்லால் சார் நடிச்சிருப்பாங்க. அதுல கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து அவங்க அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல மெமரி லாஸ் தான், எபிசோடிக் மெமரி லாஸ். பழைய நம்மளோட என்னென்ன ஞாபகம் வச்சிருந்திருக்கோமோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஏன்னா புதுசா காலங்கத்தால நம்ம என்ன சாப்பிட்டு இருந்தோம்,
ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம், அந்த ஒரு பார்ட் ஆஃப் மெமரியே மொத்தமா மறந்து போயிடும் போக போக. அங்க எதுக்கு போனாங்க, எங்க பேங்க்குக்கு போயிட்டு வந்தாங்களா, அங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கிறதே அவங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இருக்காது. இப்ப காலையில சாப்பிட்டு இருந்தாங்களா, காலையில எப்படி ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க, காலையில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு எபிசோட்ஸ் நம்ம சொல்லுவோம். அவங்களோட வாழ்க்கையில ஒரு பார்ட் ஆஃப் மெமரி வந்து அப்படியே சுத்தமா பிரெயினால மூளையால அதை கொண்டு வர முடியாது. அது மறந்து போயிருச்சு மூளை அந்த இடங்கள்ல. அததான் நம்ம எபிசோடிக் மெமரின்னு சொல்லுவோம். இதுதான் ஆரம்ப அறிகுறிகள். இது இல்லாம போக போக தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும். அல்சைமர் நோயில ஆரம்ப கால நிலை, இடைக்கால நிலை, இறுதி நிலை அப்படின்னு 3 வகையா மருத்துவர்கள் இதை பிரிச்சு வகைப்படுத்திருக்காங்க. எதுக்காக இந்த நிலைகளை பிரிச்சிருக்காங்க, ஒரு நிலைக்கும் இன்னொரு நிலைக்கும் இடையில என்னென்ன ஒரு தொடர்பு அல்லது வேறுபாடுகள் இருக்கு, இதை நம்ம கண்டுபிடிக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். சார், நம்ம லெவல்ஸ் இல்ல ஸ்டேஜஸ் சொல்லுவோம். இது எல்லா மறதி வியாதி, அல்சைமர் மட்டும் இல்ல, மத்த டிமென்ஷியா, மத்த நடுக்குவாதம், பார்க்கின்சன் டிசீஸ், இது எல்லாத்துலயுமே இது உட்படும். என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்ப அல்சைமர்ஸ் இருக்கிறவங்களுக்கு மறதி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். நம்ம சொன்ன மாதிரியே எங்க என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்ற ஒரு பார்ட் ஆஃப் அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது என்ன நடந்துச்சுன்னு. போக போக இது என்ன ஆகும், அவங்களுக்கு வழி மறந்து போகும். எங்கிட்டு போறது, எந்த வழியில போகணும் இல்லாம நம்மளுக்கு சில பேர் கொஞ்சம் ஒரு மனநல பிரச்சனைகளும் சேர்ந்து வர ஆரம்பிக்கும். அதாவது எப்படின்னா, ஆளுங்களே இருக்க மாட்டாங்க, ஆனா இருக்கிற மாதிரி அவங்க ஏதாவது பேசுவாங்க, சம்பந்தமே எல்லாம் வளருவாங்க. நைட்டு தூக்கம் பிரச்சனைகள், தூங்காம முழிச்சுட்டு வேற ஏதாவது வளர்றது, நடந்து போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். போக போக என்ன ஆகும், கடைசி ஸ்டேஜ்ல என்ன ஆகும், அவங்களால எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அவங்களுக்கு அவங்க பேரு ரொம்ப சின்னதா 1-2 பழைய ஞாபகங்கள், அவங்களோட பசங்க பேரு, மேபி அவங்களோட பேர குழந்தைகள் பேர், ஏதாவது 1-2 மட்டும்தான் விஷயங்கள் ஞாபகம் வச்சிருப்பாங்க. படிப்படியா அவங்க டிபெண்ட் ஆயிடும். அதாவது மத்தவங்க தான் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கணும், மத்தவங்க தான் அவங்களுக்கு மாத்திரைகள் எடுத்து கொடுக்கணும். அவங்க பாத்ரூம் பெட்ல போனா கூட அவங்களுக்கு தெரியாது. நடக்கிறப்போ கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம கடைசி கட்ட ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இப்ப ஆரம்பத்துல இந்த மாதிரி போனவங்க அப்படியே ஒரு 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், சில பேர் 10 வருஷம் கூட டைம் எடுக்கும். ஸ்லோவா தான் பாகங்கள் மத்த இடங்களும் மூளை சுருக்கம் ஆக ஆக இந்த பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே போகும். படிப்படியா போகிறப்ப அவங்க படுத்த படுக்கை ஆகிக்கிறது, சுத்தமா சாப்பாடு எடுத்துக்க முடியாம இருக்கிறது, நம்ம யாராவது ஒருத்தவங்க அவங்கள பாத்துக்கிற மாதிரி நிலைமையிலே போயிடுவாங்க. மூளை அப்படிங்கிறது ஃபங்க்ஷனிங். இப்ப நம்மளுக்கு மூளையில நிறைய பாகங்கள் இருக்குது. அது இல்லாம ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் இருக்குது. இது இல்லாம நம்மளுக்கு சிறுமூளை, அப்புறம் தண்டுவடம், இது எல்லாமே இருக்குது. சோ இப்ப நரம்புகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட் வச்சுதான், எலக்ட்ரிசிட்டி, அதாவது சின்ன சின்ன ஆம்பியர் கரண்ட் வச்சுதான் அது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய் மூளையில நினைவு இருக்க வேண்டிய ஏரியால ஸ்டோர் ஆகி இருக்கும். அது இல்லாம சின்ன சின்னதா ஹார்மோன்ஸ், சின்ன சின்னதா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நம்ம டோபமைன், செரட்டோனின், ஹிஸ்டமின், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்னதான கெமிக்கல்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு நரம்புல இருந்து இன்னொரு நரம்பு வழியா பாஸ் ஆகி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இப்படிதான் நம்மளுக்கு மூளையில இருந்து தண்டுவட வரைக்கும் சிக்னல்ஸ் பாஸ் ஆகுறது. டாக்டர், இப்ப ஒரு மனிதனுடைய நரம்பு மண்டலத்துடைய அமைப்பு பத்தி சொன்னீங்க. நம்ம முன்னாடியே சொல்லும் பொழுது அல்சைமர் நோயை பத்தியும் சொன்னோம். இப்ப அந்த அல்சைமர்னு சொல்லக்கூடிய நினைவு மறதி நோய்க்கும் மனிதனுடைய நரம்பு மண்டல அமைப்பிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா டாக்டர்? அதை நம்ம எப்படி தொடர்பு படுத்தி பார்க்கலாம்? இல்ல, கண்டிப்பா. இப்ப மூளை சில பாகங்கள்ல சுருங்கி போயிருச்சு அப்படின்னா அந்த இடங்கள்ல நம்ம நர்வ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நியூரான்ஸ், அது நம்மளுக்கு கோடிக்கணக்குல இருக்கும். இது போக போக சில இடங்கள்ல முக்கியமான மெமரி, அதாவது ஞாபகம் வச்சுக்கிற ஏரியாக்கள், ஹிப்போ கேம்பஸ், அப்புறம் டெம்பரல் லோப்னு சொல்லுவோம். இந்த ஏரியாக்கள்லாம் சுருங்கிரும். அந்த இடங்கள்ல நிறைய நரம்புகள் இழந்திருப்போம். சோ அப்ப அதனால என்ன ஆகுது, அங்க கரெக்டான இந்த மாதிரி கரண்ட் சிக்னலோ அந்த கெமிக்கல்ஸோ கரெக்டா டிரான்ஸ்மிட் ஆகாம அவங்களால, அதனாலதான் அந்த மூளை பாகங்கள் ஃபெயில் ஆகுது, அது வேலை செய்ய மாட்டேங்குது. இதனாலதான் நம்மளுக்கு மறதி வியாதிங்கிறது வருது. இதுல எந்த பாகங்கள் பாதிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு தொந்தரவுகள் வரும். டாக்டர், இப்ப நம்ம தொடர்ச்சியா சில பேரு தீய பழக்க வழக்கங்கள்ல இருக்கக்கூடியவங்கள பார்த்திருப்போம். அவங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி மது எழுதுறதுனால எனக்கு நிறைய எண்ணங்கள் மறந்து போயிருது, நிறைய விஷயங்கள் எல்லாம் நினைவு வச்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மருத்துவரா நீங்களுமே இதை குறித்து நிறைய நபர்களை சந்திச்சிருப்பீங்க. இப்ப தொடர்ச்சியா மது அருந்துறதுனால, புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்க வழக்கங்களை தொடர்ச்சியா பண்றதுனால ஒரு மனிதனுக்கு இந்த மறதி நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இதுக்கும் இந்த அல்சைமர் நோய்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா டாக்டர்? அல்சைமர் நோய்ங்கிறது நம்மளுக்கு யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு குடும்பத்துல யாருக்காவது இந்த மாதிரி வந்திருக்கலாம்.
இல்லைன்னா மரபணுகள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா இந்த அமைலாய்டுன்னு அந்த மீன் தோல் மாதிரி சின்ன சைஸ்ல இருக்குன்னு சொன்னேன், அது வர்றதுக்கான ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன், அதாவது மரபணுலே அந்த டைம்ல ஏதாவது ஒண்ணு, இப்போ கேன்சர் எல்லாம் சில ஜெனட்டிக் மியூட்டேஷனாலதான் கேன்சர் வருதுன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி இதுவும் அந்த சில கெட்ட பொருட்கள் எல்லாம் கிளியர் பண்ண தெரியாத என்சைம்ஸ்ன்னு இருக்கும், அதெல்லாம் மியூட்டேஷன் நடக்கிறதுனாலையும் இது சரியா வேலை செய்யாது. சோ இப்போ இதெல்லாம் நம்மளால மாத்த முடியாத ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இப்போ மறதியில மற்ற டைப் ஆஃப் மறதிகளும் இருக்குது. உதாரணத்துக்கு குடிப்பழக்கம் இருக்கிறவங்க, ஸ்மோக்கிங், சுகர் பேஷண்ட்ஸ், பிரஷர் இருக்கிறவங்க, கிட்னி வியாதி இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் மறதி வரும். ஏன் வருதுன்னா அது மூளையில மத்த இடங்களும் சேர்ந்து பாதிக்கிறதுனால. நம்ம ஃப்ரான்டல் லோப்னு சொல்லுவோம், மூளையில நிறைய இடங்கள்ல ரத்த ஓட்டம் பிரச்சனை வரலாம், சரிங்களா? இப்போ ஸ்மோக்கிங் பண்றவங்க, ஆல்கஹால்ல இருக்கிறவங்களுக்கு மூளையில ரத்த ஓட்டம், சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருக்கும். இந்த ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுறதுனால அவங்களுக்கு மூளை படிப்படியா சுருக்க ஆரம்பிச்சிடும். மொத்த மூளையோட செயல்பாட்டுமே குறைஞ்சிரும். அதனால அவங்க ஆள் போக போக ஸ்லோ ஆகலாம், அவங்க கவனிப்பு திறன் குறைஞ்சு போகும். இதனால அவங்களுக்கு இந்த மறதிகள் ஏற்படும். மது அருந்துறவங்களுக்கும் இருக்கும், புகைப்பிடித்தல் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும், சுகர் பிரஷர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறவங்களுக்கும், அதனால வர கிட்னி வியாதிகள், இருதய பிரச்சனைகள் இருக்கவங்க எல்லாருக்குமே இது வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம், வாய்ப்புகள் அதிகம். டாக்டர், இப்ப பொதுவா நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள்ல ஒரு 70-80 வயதுக்கு மேற்பட்டக்கூடிய மனிதர்களை பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, வயசாயிருச்சுப்பா எனக்கு, அதனால நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியல, பார்க்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களை யாருன்னு அடையாளம் தெரியல அப்படின்னு நம்ம நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது, பொது இடங்களுக்கு போகும்போது இந்த பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப இந்த வயது முதிர்வின் காரணமாகவும் இந்த அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மறதி நோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இதுக்கு என்ன டாக்டர் காரணம்? அல்சைமர் நோயோட முதல் ரிஸ்க் ஃபேக்டரே நம்மளுக்கு வயது முதிர்வு தான். வயது முதிர்வாக இந்த அமைலாய்டை கிளியர் பண்ண முடியாத மூளையினாலதான் மூளை சுருக்கம் ஆகுது, இந்த பிரச்சனைகள் வருது. இப்போ எல்லாருக்கும் இது வரணும்னு அவசியம் கிடையாது. வயது முதிர்வு ஆக நம்மளுக்கு சில பேருக்கு நம்ம பினைன் டிமென்ஷியான்னு சொல்லலாம், அதாவது பினைன் ஃபர்கெட்ஃபுல்னஸ் சொல்லுவோம். அது என்னன்னா, இப்ப நம்மளுக்கே சில விஷயங்கள், இப்போ ஒரு பேனாவை எங்க வச்சோம், வண்டி சாவி வீட்டுல எங்க வச்சோம் அப்படிங்கறது மறந்து போகும். இது பினைன் ஃபர்கெட்ஃபுல்னஸ் நம்ம சொல்லுவோம். இது எல்லாருக்கும், வயதுக்கு முதிர்ந்தவங்க மட்டும் இல்ல, எல்லா ஏஜ்லயுமே இது வரதான் செய்யும். இதை நம்ம டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் டிமென்ஷியா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா இவங்களுக்கு போக போக இந்த மறதினால இவங்க வாழ்க்கை முறையே மாற்றப்படுது, இவங்க வேற யாரையாவது எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்குது, இன்னொருத்தங்க ஹெல்ப் இருந்தாதான் இவங்களால எல்லா வேலையும் செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரி நிலைமை வருதுனாதான் இதை நம்ம டிமென்ஷியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்ப அல்சைமர் பேஷண்ட்டுக்கு இருக்கிறவங்க வயசு ஆக அல்சைமர் வியாதி மட்டும் இல்ல, மத்த வேற டைப் ஆஃப் டிமென்ஷியாஸும் இருக்குது, அதுவும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. டாக்டர், இப்ப நம்ம பள்ளி வயது படிக்கக்கூடிய குழந்தைகள், கல்லூரியில படிக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட பொதுவா நம்ம பரீட்சையில நான் நல்லா படிச்சேன், எனக்கு தேர்வு காலகட்டங்கள்ல நான் படிச்ச நிறைய விஷயங்கள் எனக்கு மறந்துருச்சு, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு நிறைய நம்ம பள்ளி குழந்தைகள, குறிப்பா கல்லூரி அளவில் இருக்கக்கூடிய மாணவர்களே சொல்லுவாங்க, நல்லா படிச்ச கேள்வி ஆனா நான் படிச்சேன் டக்குன்னு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலுமே இந்த மாதிரி ஒரு அல்சைமர் நோய் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு இடைநிலைப்பட்ட மறதிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா டாக்டர்? இப்ப அல்சைமர் நோய்ங்கிறது இது வேற. இப்ப நம்மளுக்கு அல்சைமர் நோய் மாதிரியே சில பேர் மாறு வேஷத்துல வருவாங்க அப்படிங்கிற நோய்கள் இருக்கும். அதாவது நம்ம சூடோ டிமென்ஷியா அப்படின்னு சொல்லலாம். சூடோனா ஃபேக், இது மறதி கிடையாது, நம்மளுக்கு மறதி மாதிரி வர வியாதிகள். அது குறிப்பா யாருக்கெல்லாம் இருக்கும்னா, மன அழுத்தம் அதிகமா இருக்கவங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறவங்க, ரொம்ப நாள் ஒழுங்கா தூங்காம இருக்கிறது. இப்போ ஸ்கூல் பசங்களோ இல்ல காலேஜ்ல எப்படின்னா, நல்லாவே அப்பையில இருந்தே நல்லா படிச்சுக்கிட்டே வந்திருந்தாங்க, கடைசியில அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா ப்ரீவியஸ் நைட் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கலாம், தூங்காம இருந்திருக்கலாம். அப்ப அந்த நேரத்துல போகிறப்ப ஃபுல் பிளாங்கா இருக்கும். எக்ஸாம் ஹால்ல சில பேருக்கு போனா ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி வந்துடும், பதட்டம், படபடப்பு வந்துடும். அதனால மூளையால கரெக்டா நார்மல் போல செயல்பட கஷ்டப்படும். அதனால அவங்களுக்கு மறந்துருக்கலாம். இதுவே அன்னைக்கு ராத்திரி தான் படிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் ரீகலெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நாளாவே அதே சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டாங்க, கடைசி நாள்ல இதை கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு மெயின் காரணம் இருக்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ். அந்த டைம்ல ஆன்சைட்டி, பதட்டம் வராதனாலதான் எக்ஸாம்ல. அப்ப நம்ம கரெக்டான எக்ஸாமுக்கு முன்னாடி கரெக்டான தூக்கம், நிம்மதியா எதையுமே யோசிக்காம பதட்டப்படாம போய்
எக்ஸாம் ஹால்ல உட்காந்தாங்கன்னா கரெக்டா எல்லா பதில்களும் ஆட்டோமேட்டிக்கா படிச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். டாக்டர், இப்ப பொதுவா நம்ம ஒரு 45 வயது 50 வயது மதிக்கத்தக்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒரு பரவலா சந்திக்கக்கூடிய விஷயம் இந்த நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், அதே மாதிரி இந்த பிளட் பிரஷர். இந்த 2 விஷயங்களையுமே சாதாரணமா இன்னைக்கு ஒரு 50 வயது மதிக்கத்தக்க எல்லாருக்குமே இருக்கு. அது பணியில இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை நம்ம பாக்குறோம். இப்ப இந்த சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இதனால ஒரு நினைவு மறதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், மறதி நோய், டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் இல்லாம மத்த நிறைய டிமென்ஷியாக்கள் இருக்குது. நம்மளுக்கு வாஸ்குலர் டிமென்ஷியான்னு இருக்குது, ஃப்ரான்டோ டெம்பரல் டிமென்ஷியா இருக்கு. மூளையில எந்த பாகங்கள் பாதிக்குதோ அதுக்கேத்த மாதிரி அது பேஷண்ட் பரிசோதனையும் எம்ஆர்ஐ ஸ்கேனே வச்சுட்டு நம்ம சொல்றது. இதுல சுகர் பேஷண்ட்ஸ், பிரஷர் பேஷண்ட்ஸ், கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, நம்மளுக்கு ரத்த குழாய்கள் நிறைய பெரிய ரத்த குழாய்கள் இருக்கும், சின்ன 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 மைன்யூட்டா கேப்லரிஸ்ன்னு சொல்ற ரத்த குழாய்கள் இருக்கும். இந்த ரத்த குழாய்கள் எல்லாம் நாளாக நாளாக அதுல கொழுப்புகள் அடைய ஆரம்பிக்கும். இதுவும் மெயினா யாருக்குன்னா சுகர் பிரஷர் சுத்தமா கண்ட்ரோலே இல்லாதவங்களுக்கு படிப்படியா அதுல வந்து ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப மூளைக்கு பொதுவாவே போற ரத்த ஓட்டம் ஒரு நாள் இல்லாம ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷமா அந்த மாதிரி ரத்த ஓட்டம் குறைய நிறைய இடங்கள்ல நரம்புகள் செயலிழந்து போகும். செயலிழந்து போறதுனால நம்மளுக்கு மறதி மட்டும் இல்ல, மறதி இல்லாத நிறைய பிரச்சனைகளும் வரலாம். அவங்களுக்கால ஃபாஸ்டா டிசிஷன் முடிவு எடுக்க முடியாது. நம்ம ஒரு மூவ்மெண்ட், அதாவது ரொம்ப ஸ்பீடா நடக்க மாட்டாங்க, டக்குன்னு போக போக ஸ்லோ டவுன் ஆயிடுவாங்க. அவங்களால வந்து கரெக்டா பெரிய வேலைகள் எல்லாத்தையும் கரெக்டான செயல்பாட்டுல செய்ய முடியாம போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அப்போ நம்ம சுகர் பிரஷரை கரெக்டா கண்ட்ரோல்ல இருந்து, வியாதி இருக்கிறவங்களுக்கு கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டாக்டர், இப்ப நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையில பொறுத்த மட்டும் நம்ம தொடர்ச்சியா பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு விபத்து ஏற்படுது, தலையில ஒரு பலமா அடிபட்டதுனால அவருக்கு பழைய நினைவுகள் வந்து மறந்துருக்கும். அவர் பழையதுல யாரு வந்து தன்னுடைய பெற்றோர், நண்பர்கள் யாரு, அப்படி உறவினர்கள் யாருன்னு தெரியாம ஒரு மறந்த நிலையில கூட இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்திருப்போம். இப்ப உண்மையிலுமே இந்த திடீர்னு விபத்துக்களால மறதி நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த மாதிரி ஏற்படக்கூடிய மறதி நோய்களுக்கும் இந்த நம்ம பேசக்கூடிய அந்த அல்சைமர் நோய்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா டாக்டர்? அல்சைமர் நோய்ஸ்ல ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் இந்த ட்ராமான்னு நம்ம சொல்லுவோம். இப்ப விபத்து மட்டும் இல்ல, இந்த பாக்ஸர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, குத்து சண்டையில இருக்கிறவங்க முகத்திலையும் தலைகள்ல எல்லாம் நிறைய அடி வாங்குவாங்க. அப்ப அது என்ன ஆகும், ரொம்ப நாளாவே அடிபடுதோ இல்ல அந்த ஒரு ஈவெண்ட் ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி தலையில அடிபட்டிருக்கு, சிவியரா அடிபட்டிருக்குன்னா டெம்பரல் லோப், ஹிப்போ கேம்பஸ் சொல்ற ஏரியாக்கள்ல ரத்த கசிவுகள், சின்னதான ரத்த கசிவுகள், ரத்த குழாய்கள், சின்ன ரத்த குழாய்கள் உடஞ்சு ரத்த கசிவுகள் ஆயிருந்தால் அவங்களுக்கு மறதி ஏற்படும். அப்போ வந்து அவங்களுக்கு நாளாக மறதி வியாதி, அல்சைமர் வியாதி மாதிரி போக பிரச்சனைகள் வரும். இது இல்லாம நம்மளுக்கு தலையிலே ரத்த கசிவு வரும். சில பேருக்கு SDH அப்படின்னு சொல்லுவோம், சப்டியூரல் ஹெமட்டோமா, அதாவது மூளைய சுத்தி தோல் லேயர் மாதிரி இருக்கும். அந்த லேயருக்கு இடையில வந்து ரத்தம் கசிஞ்சிருந்தாலும் அது மூளைய அழுத்தம். இந்த அழுத்தம் கொடுக்கறதுனாலே மூளை சரியா வேலை செய்ய முடியாது, அப்போ மறதி வரும். இப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு சிகிச்சை எடுத்தால் மறதி வியாதி திரும்ப நார்மல் ஆகி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்போ நம்ம பேஷண்ட் அது தலையில அடிபட்டிருக்குங்கிறது ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான். பட் அதனால நிறைய பிரச்சனைகள் வரலாம். அது பேஷண்ட்டுக்கு ஸ்கேன் பார்த்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்து என்ன பிரச்சனை அதிகமா இருக்கிறது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்றது ட்ரீட்மெண்ட். டாக்டர், இப்ப நம்முடைய நவீன மருத்துவ அறுவை சிகிச்சைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பத்துல நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இதய மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வந்து மருத்துவத்துறையில பல்வேறு சாதனைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு வர்றோம். இந்த ஒரு நவீன மருத்துவத்துறையில இந்த அல்சைமர் அப்படிங்கிற ஒரு நோயை முற்றிலுமா இன்னைக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து முறைகளோ ஒரு மருத்துவ முறைகளோ இன்னைக்கு இருக்கா டாக்டர்? அல்சைமர்ஸ்க்குன்னு ட்ரீட் பண்றதுக்குன்னு வைத்தியம் பண்றதுக்குன்னு சில மருந்துகள் அமெரிக்கா US FDAன்னு சொல்லுவோம், ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டிஸ், அவங்க அப்ரூவ் பண்ண சில ட்ரக்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது மாத்திரைகளும் இருக்கிறது, இன்ஜெக்ஷன்ஸும் இருக்குது. இது எதுவுமே வந்து அல்சைமர் வியாதியை குணப்படுத்துறதுக்கு கிடையாது. காரணம், நம்மளுக்கு மூளை சுருங்கி போன மூளையை நம்ம திரும்ப கொண்டு வளர வைக்க முடியாது. நம்ம மேலும் சுருங்காம இருக்கிறதுக்கும் மேலும் பாதிப்படையாம இருக்கிறதுக்கும் மாத்திரைகள் மருந்துகள் கொடுக்கலாம். இது மேலும் ஆகிறதுனா நம்ம 2-3 வருஷத்துல அவங்க மோசமாயி படுத்த படுக்கை ஆகிறத நம்ம
வாழ்க்கை நாட்களை நீட்டு கொடுக்கலாம். 2-3 வருஷத்துல ஆகிறத ஒரு 7-8 வருஷம் அந்த மாதிரி கூட தள்ளலாம். அது வந்து மருந்துகளுக்கு அவங்கவுங்க எப்படி ஏத்துக்குது, உடம்பு ஏத்துக்குது, அவங்களுக்கு அது எப்படி செட் ஆகுதுங்கிறத பொறுத்துதான். இது அல்சைமர் வியாதிக்குனே மருந்துகள், மாத்திரைகளும் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸும் இருக்குது. எல்லாரும் எல்லா விஷயங்களையுமே வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே போல எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சீக்கிரமாவும் மறந்துடாது. எவ்வளவு காலங்கள் கடந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து அது நிலைச்சு நிற்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த மறதி நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம எப்படி வந்து ஒரு சமநிலையை கொண்டு வர்றது, அதே போல இந்த மறதி நிலையை குறைக்கிறதுக்கும் மனிதனுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கும் என்ன மாதிரியான ஒரு வாழ்வியல் பழக்க வழக்கங்களை மேம்படுத்தலாம்? ரெண்டாவது, இந்த நினைவை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வகையில ஒரு உணவு முறைகள் ஏதாவது நம்ம இன்னைக்கு பின்பற்றினோம்னா அது பயனுள்ளதா இருக்க வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக. முக்கியமானது தேவை கரெக்டான தூக்கம், நிம்மதியான கரெக்டான ஆழ்ந்த தூக்கம். ஒரு 6 to 8 மணி நேரம் நம்ம ஹெல்தி அடல்ட்ஸ்னா நம்ம சொல்றது 25 வயசு 20-25 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு 6 மணில இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸான நல்ல ஸ்லீப் தூக்கம் தேவை. இது இருந்தாலே மூளையில ஏற்படும் கழிவுகளை கிளிம்பாட்டிக்ஸ்னு ஒரு மூளையில ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறப்பதான் அது அந்த கழிவுகளை வெளியில எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னா மத்த கெட்ட பழக்கங்கள், மது, போதை பழக்கங்கள் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியிருக்கும். சுகர் பிரஷர் பேஷண்ட்னா அவங்க அதை கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சிருக்க வேண்டியிருக்கும். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு மெடிடேஷன், தியானம், ரொம்ப பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்னா அதுக்கு நம்ம மனநல டாக்டர் இல்ல கவுன்சிலிங் செஷன்ஸ் இது மாதிரி போக வேண்டி இருக்கும். உணவு முறைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம சொல்லுவோம். ஆன்டி ஆக்சிடென்ட்னா நம்மளுக்கு அந்த ஆக்சிஜன் ரிலீஸ்னால வரக்கூடிய செல்ஸ்ல வர டேமேஜை தவிர்க்கிறதுக்கான உணவுகள், முக்கியமா பச்சை இலை காய்கறிகள், கேப்சிகம், நட்ஸ், பாதாம் பருப்புகள், முந்திரி, இது இல்லாம நம்மளுக்கு காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் நம்ம உடம்புல கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதனால மூளை பாதிப்புகள் இல்ல மூளை மட்டும் இல்லாம மத்த உறுப்புகளும் டேமேஜ் ஆகாம இருக்கிறது குறைவாகும். டாக்டர், பொதுவா இந்த மாதிரியான ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும், நம்மளுடைய நினைவையும் நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படின்றோம்னா எந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் நெறிமுறைகளை நம்ம வந்து கடைபிடிக்கணும் டாக்டர்? நரம்பியல்ங்கிறது வியாதி, அல்சைமர்ங்கிறது போக போக படிப்படியா மோசமாகிட்டே போற வியாதிகள். இப்ப இது இல்லாம நம்மளுக்கு ரிவர்சிபிள் டிமென்ஷியா, அதாவது நம்மளுக்கு மருந்துகளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோ திரும்ப கொண்டு வரக்கூடிய டிமென்ஷியாக்கள் இருக்கு. அது நம்மளுக்கு தைராய்டு வியாதி, நான் ஏற்கனவே சொன்னமா இந்த SDH அப்படின்னு மூளையை சுத்தி இருக்கிற தோல் லேயர்கள்ல ரத்த கசிஞ்ச ரத்தத்தை கிளியர் பண்றது. இது இல்லாம நம்ம கரெக்டான பழக்க வழக்கங்கள், ஆழ்ந்த தூக்கமும், மது பழக்கம், மத்த போதை பழக்கங்களை தவிர்த்தால் இந்த பிரச்சனைக்கு மறதிங்கிற பிரச்சனை வராது. பெண்களுக்கு ஒரு இந்த அல்சைமர் அப்படிங்கிற ஒரு வியாதியோ அல்லது ஒரு நினைவு மறதி வியாதியோ ஒரு தாய்மார்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்துல இருக்குது, அவங்க அடிக்கடி நிறைய விஷயங்களை மறந்துடுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அவங்களுடைய காலகட்டத்துல அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தாய்கிட்ட இருந்ததுனால வரக்கூடிய குழந்தைங்களுக்கும் இந்த ஒரு அல்சைமர் நோயோ அல்லது நினைவு மறக்கக்கூடிய ஒரு பாதிப்போ குழந்தைகளுக்கு பண்பு கடத்தப்படுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? இது அல்சைமர்ங்கிறது ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். இது வந்து சின்ன வயசுல வர வியாதி கிடையாது. இது எப்படினாலும் 65 வயசு 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் வரவே ஆரம்பிக்கும். கண்டிப்பா தாய்மார்கள் வழியா தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அப்பாக்கள் மூலமாகவும் இல்ல அவங்களோட சைடுல இருந்தும் வரலாம். ஜெனட்டிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். அப்போ மரபணு வழியா நம்மளுக்கு இது டிரான்ஸ்மிட் ஆகலாம், வரலாம். நம்மளுக்கும் அது எப்போ வரும்? இப்போ இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா ஃபேமிலியில அவங்களுக்கு மறதி வியாதிகள் இருக்குதுனாலும் இவங்களுக்கு மேக்சிமம் 65 வயசுக்கு மேலதான் இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. இப்ப இதை நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது நம்மளால தவிர்க்க முடியாது. பட் இதோட சேர்த்து இருக்கிற மத்த பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், தூக்கம் இல்லாம இருக்கிறது, போதை பழக்கங்கள், பிரஷர், சுகர், தைராய்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செய்தால், உணவு முறைகளை சரி செய்தால் நம்மளுக்கு வர்றதுக்கான ரிஸ்க் குறையும். எல்லாருக்கும் இப்ப கண்டிப்பா இப்போ அவங்களோட அப்பா அம்மாவுக்கு அல்சைமர்ஸ் வியாதி வந்திருக்குன்னா இவங்களுக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. பட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். டாக்டர், இது வரைக்கும் இந்த அல்சைமர் நோய் அப்படின்னா என்ன, இதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கு, இதனுடைய முழுமையான காரணிகள் என்ன,
இதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு முயற்சிகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத குறித்து மிகச்சிறப்பாக மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வந்து வழங்குனீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் டாக்டர். புதுகை பண்பலை நேயர்களுக்கு மிக்க மிக்க நன்றி.